ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட்ஸ். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏசி மிலன் அணியுடனான கான்ட்ராக்டை மேலும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி லூகா மாட்ரிட்ஜ் புதிய கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அலிஜாண்ட்ரோ கார்னாச்சோ டிரான்ஸ்ஃபருக்கு அஸ்டன் வில்லா அபிஷியல் பிட்டிங் கொடுத்திருக்காங்க. ஏஎஸ் ரோமாவும் இவர் இணைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட்ல இருந்து போன வருஷம் தான் செல்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாரு. இப்ப புதிய ஹெட் கோச்சா வந்த ஜாபி அலோன்சோ ஸ்குவாட்ல இவருக்கு இடம் இல்லைன்றதுனால ரிலீஸ் பண்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. டாட்டன்ஹாம்ல இருந்து கிறிஸ்டியன் ரொமேரோ வெளியேற போவதா செய்திகள் வெளியாயிருக்கு. பிளேயரும் கிளப் மேனேஜ்மெண்ட்டும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இவர் இணைக்கிறதுக்கான முயற்சியில இன்டர் மிலன் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. பார்சிலோனாவும் இவரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் அவார்டை மெஸ்ஸிக்கு கொடுக்காம ரோட்ரிக்கு கொடுத்தது அவருக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதின்னு வெயின் ரூனி சொல்லியிருக்காரு. கோல் அசிஸ்ட்னு எம்பாப்பையும் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருந்தாலும் அவங்க செமிஃபைனல்லையே வெளியே போயிட்டாங்க. சோ அதை கணக்கில் எடுக்க முடியாது. கோல் அசிஸ்டையும் தாண்டி சான்சஸ், பிக் சான்சஸ், கேம் கண்ட்ரோல்னு நிறைய மேட்சஸ்ல வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு சில மேட்சஸ்ல தோக்குற நிலைமையில இருந்த அர்ஜென்டினாவை தனி ஆளா போராடி வெற்றி பெற்றும் கொடுத்திருக்காரு. 5 மேட்சஸ்ல மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. அவரை விட்டுட்டு கோல் அசிஸ்ட்னு கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லாத ரோட்ரிக்கு கொடுத்தது மிகப்பெரிய அநியாயம்னு சொல்லியிருக்காரு. மறுபக்கம் IFFHS இந்த வேர்ல்டு கப்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் அவார்டை மெஸ்ஸிக்கு கொடுத்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கோ நேஷனல் டீமுக்கோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு நாளும் பாரமா இருந்ததே இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ணது எப்பவுமே எனக்கு பெருமைதான்னு போர்ச்சுகல் நேஷனல் டீம்ல புதிய ஹெட் கோச்சா இணைந்த யோர்கே ஜீசஸ் சொல்லியிருக்காரு. போர்ச்சுகல்னு சொன்னாலே ரொனால்டோ ஒரு மிகப்பெரிய அடையாளம். இதுக்கு பலரும் மாற்று கருத்து சொல்லலாம். பட் அது அவங்களோட ஒப்பீனியன். டீம்ல அவரோட ரோல் பத்தி தேவைப்பட்டா ரொனால்டோ கிட்ட தனிப்பட்ட முறையிலையும் மற்ற பிளேயர்ஸ் கூடயும் நான் பேச தயாரா தான் இருக்கேன். நான் எப்பவுமே வயசை பார்த்து ஒரு பிளேயரை எடை போடுறது இல்ல. இது ரொனால்டோவுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காரு. அல் ஹிலால்ல இருந்து அல் நாசருக்கு ஹெட் கோச்சா வந்த யோர்கே ஜீசஸ் ரொனால்டோ கூட சேர்ந்து சவுதி ப்ரோ லீக் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 10ஆம் தேதி 4 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட்ல போர்ச்சுகல் ஹெட் கோச்சா இணைஞ்சிருந்தாரு. வேர்ல்டு கப் ஃபைனல் முடிஞ்ச பிறகு ஸ்பெயின் பிளேயர்ஸை அர்ஜென்டினா பிளேயர்ஸ் தாக்குனதை ஒரு நாள் ஏத்துக்க முடியாதுன்னு ஜ்லாட்டன் இப்ராஹிமோவிச் சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர். என்ன மாதிரி ஒரு ஆள் பிச்சில் இல்லாததுனால பரதேஸ் தப்பிச்சிட்டாரு. நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அங்கே அவனை தலையால முட்டி கீழே தள்ளி இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம டீம் பிளேயர்ஸை அவங்க அடிச்சு தள்ளி விட்டு தாக்கும் போது அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணாம ஸ்பெயின் பிளேயர்ஸ் எல்லாம் என்ன நோண்டிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த அடிதடி தள்ளுமுள்ளு பத்தி முறையான விசாரணை நடத்த போறதா FIFA அறிவிச்சிருக்காங்க. ப்ரூனோ குமேராஸ் டிரான்ஸ்ஃபருக்கு ஆர்சனல் கொடுத்த $87 மில்லியன் ஆஃபரை நியூ கேசில் ரிஜெக்ட் பண்ணதை தொடர்ந்து இப்ப அதிகரித்த தொகையா $94 மில்லியன் புதிய ஆஃபர் கொடுக்க ஆர்சனல் தயாரா இருக்காங்க. நியூ கேசில் கூட 2028 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருந்தாலும் ஆர்சனல் தவிர வேற ஒரு சில பிரீமியர் லீக் அணிகளும் குமேராஸ் டிரான்ஸ்ஃபர் பத்தி என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் ஹிஸ்டரியிலேயே பெஸ்ட் பிளேயர்னா அது லியோனல் மெஸ்ஸி தான். சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். அவர் மேல என்னைக்குமே எனக்கு தீராத மரியாதை உண்டுன்னு லாமின் யமால் சொல்லியிருக்காரு. அடுத்த ஃபுட்பால் ஜெனரேஷன் உங்களோடது தான். இதே போல நல்ல சிறப்பா ஆடி மேலும் பல சாதனைகள் படைக்கணும்னு லியோனல் மெஸ்ஸி சொன்னது என் கழுத்துல தொங்குற வேர்ல்டு கப் வின்னிங் கோல்டு மெடலை விடவும் அதிக மதிப்பு வாய்ந்ததுன்னு யமால் சொல்லியிருக்காரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது யாராவது என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஸ்பெயினுக்காக ஆடுவ, வேர்ல்டு கப் வின் பண்ணுவ, அதுவும் மெஸ்ஸியை எதிர்த்து ஆடுவேன்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா இவன் லூசுன்னு தோணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மெஸ்ஸி மாதிரியான ஒரு லெஜெண்டரி பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸை வெறும் ஒரு மேட்சை வச்சு எடை போடக்கூடாதுன்னு சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காரு. அவரும் ஒரு சாமானிய மனுஷன் தான். யாராலையும் எல்லா நாளும் ஒரே போல கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். ஒரே ஒரு ஃபைனல்ல சரி ஆடலைன்றதுக்காக அவரோட மொத்த கரியரையும் குறை சொல்றதை ஏத்துக்கவே முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. 2026 வேர்ல்டு கப் நடத்தினதுல FIFAவுக்கு மொத்தமா $15 பில்லியன் வருமானம் வந்திருக்கு. இந்த மொத்த ப்ராஃபிட்ல பெரிய ஒரு அமௌண்ட்டை ஃபுட்பால் டெவலப்மெண்ட்ஸுக்கும் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கும் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஊர் உலகத்துல எங்கேயும் இல்லாத மொத்த ஃப்ராடுத்தனமும் பண்ற இன்ஃபான்டினோ FIFA பிரசிடென்ட் பதவியிலேருந்து உடனடியா வெளியேறணும்னு லாலிகா பிரசிடென்ட் ஜாவியர் திபாஸ் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கூடுதல் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக தேவையே இல்லாம ஹைட்ரேஷன் பிரேக்னு ஒன்ன கொண்டு வருவீங்க. லாலிகாலையும் இது இருக்குது. ஆனா ரொம்ப அதிகமான சூடா இருந்து தேவைப்பட்டா மட்டும்தான். ஆனா இந்த வேர்ல்டு கப் நடந்த ஒரு சில ஸ்டேடியத்துல ஃபுல்லி ஏர் கண்டிஷனா இருக்கு. ஸ்வெட்டர் இல்லாம உள்ள இருக்கவே முடியாது. அதுலயும் ஹைட்ரேஷன் பிரேக் வச்சதை பார்த்தா காமெடியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லேருந்து ரிட்டையர்ட் ஆக போறதாகவும் வர செப்டம்பர் 24ஆம் தேதி லிஸ்பன்ல நடக்கிற வெயில்ஸ் அணிக்கு எதிரான நேஷன்ஸ் லீக் தான் போர்ச்சுகல் ஜெர்சி போட்டு அவர் ஆடுற கடைசி போட்டியா இருக்குன்ற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் போர்ச்சுகலுக்காக 233 மேட்சஸ் ஆடின ரொனால்டோ 146 கோல்ஸ் அடிச்சு இன்டர்நேஷனல் கரியர்ல அதிக கோல் அடிச்சு மொத இடத்துல இருக்காரு. இதுக்கிடையில ஸ்பெயின் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் டிவி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில FIFA ரொம்ப கரப்ஷன்ல இருக்குன்னு அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக செயல்படுறான்னு பேசின அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வெளியாயிருக்கு. இதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ லைக் போட்டது இப்ப புதிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. வேர்ல்டு கப் ஃபைனல்ல தோத்த வருத்தம் ஒரு பக்கம்னா, ஒரு மாசம் லீவ்ல போற முடிவெடுத்திருக்கும் லியோனல் மெஸ்ஸி அடுத்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லயும் பங்கு பெற மாட்டாருன்னு அறிவிச்சிருக்காங்க. FIFA ரூல் படி ஒரு மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்சுக்கு இடையில 72 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கணும். ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் 21 நாள் இடைவெளி இருக்கணும். இத சம்பந்தப்பட்ட கிளப்பும் பிளேயரும் சேர்ந்து சுமூகமான முடிவெடுக்கணும். அந்த ரூல் படி பார்த்தா இன்டர் மியாமி ஆடுற அடுத்த 5 மேட்சஸ்ல மெஸ்ஸி இருக்க மாட்டாரு. சரி, என்ன அவசரம், வேர்ல்டு கப் தோத்த வருத்தம் இருக்குல்ல, பீச்ல நல்லா படுத்து சரக்கு அடிச்சுட்டு மெதுவா வரட்டும். நாங்கள் வின் பண்ணுறதெல்லாம் ரிக்டு, அர்ஜென்டினாவுக்கு FIFA ஃபேவராக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கேட்க நல்ல காமெடியாக இருக்குன்னு லியோனல் ஸ்கலோனி சொல்லியிருக்காரு. வேர்ல்டு கப்புன்ற பிக் ஸ்டேஜில் அவங்க டீமால் சாதிக்க முடியாததை நாங்கள் தொடர்ந்து சாதிச்ச கன்சிஸ்டன்சி வைக்கும்போது அவங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கிறது இயற்கையானது தான். இது போதாதுன்னு நாங்கள் டிஃபெண்டிங் சாம்பியனாக ஃபைனலுக்கு வந்திருக்கோம். ஸோ பொறாம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது சரி, அடிக்கடி ரொம்ப இமோஷனல் ஆகி அழுதுகிட்டே இருக்கீங்களேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, நேச்சராகவே நம்ம கொஞ்சம் இமோஷனலான ஆளு தான். ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ன பார்த்து கிரை பேபின்னு தான் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.